நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்ப போட்டோல இருக்கிறது அவர் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? ஆமாம், கண்டிப்பாக அவர் இல்லவே இல்லை. அவரை போன்ற தோற்றத்தில் உள்ள யாரோ ஒருவரை வைத்தோ அல்லது அவர் புகைப்படத்தை வைத்தோ கிராபிக்ஸ் மூலம் இந்த படத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அமெரிக்க அதிபர் ஒபாமாவை தொடர்பு கொண்டு இந்த புகைப்படங்களை அமெரிக்க வல்லுநர்களால் ஆராய சொல்லி இருக்கிறோம். எப்போ உண்மை தெரியும்? சிபிஐ விசாரணை கோரி இருக்கிறோம். அடுத்த குளிர்கால கூட்டத்தொடரில் இதை அவையின் கவனத்திற்கு கொண்டு வரப்போகிறோம். தனிநபர் கமிஷன் அமைத்து விசாரணை நடத்த போகிறோம். இதெல்லாம் முடிஞ்ச மாதிரிதான். விரைவில் இந்த முடிவோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். என்னங்க இப்படி பதில் சொல்றீங்க? அவங்கெல்லாம் சொன்னா மட்டும் கேட்டுக்கிறீங்கல்ல, இப்பவும் கேட்டுக்கோங்க. இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? காஃபி டீ கூட குடிக்க யோசிக்கும் எங்கள் அண்ணன் மீது இப்படி குடிகாரர் என்று பழி சுமத்திய எதிர்கட்சியினரை நாங்கள் சும்மா விட மாட்டோம். அவர் குற்றமற்றவர் என்று நாங்கள் நிரூபிப்போம். விஞ்ஞானத்தை துணையாக வைத்துக்கொண்டு நடத்தப்படும் இந்த நாடகத்தை அதன் மூலமாகவே நாங்கள் உடைப்போம். அப்ப அவர் குடிக்கவே இல்லைன்னு சொல்றீங்களா? ஆமாங்க, இப்படிப்பட்ட ஒரு அபாண்டமான பழியினால் அவர் குடும்பத்தினர் கடும் மன உளைச்சலில் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர் வேற இதய கோளாறால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் நலம் பெற நீங்கள் எல்லோரும் பிரார்த்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சரி, எல்லாரும் இருந்து சாப்பிட்டு தான் போனோம். நன்றி. என்ன இப்படி பேசிட்டு போறாங்க? டேய், ஏடா அதெல்லாம்? தெரியலையா, பார்த்ததும் பதறிருச்சு, அதனால தான் ஓடியாந்தேன். நீ யாருக்காவது விளையாட்ட போட்டோ அனுப்பிச்சு விட்டியா? போட்டோவே ஓ போன்ல தானப்பா எடுத்தோம். டேய், அப்புறம் இப்படி அதுல சத்தி அப்பா எடுத்துக்கா சத்தி. ஒன்று போட்டோவை நீ கொடுத்துருக்கணும், இல்லைன்னா உன் பொண்டாட்டி தான் அனுப்பிச்சிருக்கணும். அவங்கள தவிர வேற யாரும் பத்திரிக்கைக்கு கொடுக்க வாய்ப்பே இல்லையே. ரேவதியா? டேய், ரேவதி ஏண்டா இப்படி பண்ண? அந்த சக்தி பைய இத்தோட தொலைஞ்சாம்பா. என்னடாச்சு? அந்த பைய கையில பாட்டோட இருக்கிற மாதிரி பேப்பர்ல போட்டோ வந்திருக்குப்பா. உங்க ஊரு எம்எல்ஏவோட யோக்கியதைய பார்க்கடான்னு ஊரே சிரிக்குதுப்பா. சாமி, இது ஒன்றும் வேற யாரும் எடுத்த போட்டோ மாதிரி தெரியலையே. அவனே போஸ்ட் கொடுத்து எடுத்த மாதிரி இருக்கு. அப்படியா? எங்க பேப்பர் காட்டுங்க. அட ஆமா அக்கா, பாத்தியா அக்கா?
அதுதாண்டி அவன் நாயை குளிப்பாட்டி வீட்டுல வச்சாலும் அது புத்தி போகாது. அந்த வெறும்பயலுக்கு நீ எவ்வளவு அந்தஸ்து வாங்கி கொடுத்த, அத அவனுக்கு காப்பாத்திக்க தெரிஞ்சதா? ஆமாங்க்கா, உனக்கு கெடுதல் பண்ணவனுக்கு இம்புட்டு நல்லது பண்ணி என்ன பிரயோஜனம்? கடைசியில் அவனே அவனுக்கு ஆப்பு வச்சுக்கிட்டான் பார்த்தல. அதெல்லாம் யானைக்கா. அம்புட்டு ஒசரத்துக்கு ஏறி யாரும் யானை தலையில மண்ணள்ளி போட முடியாது. ஆனா அதுவே அது தலையில மண்ணள்ளி போட்டுக்கும். அது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பேச்சு பேசுவான், இப்ப இப்படி ஆயிட்டானே. ஏன்டா அரிச்சாமி, என்னடா ஆகும்? கட்சியில விளக்கம் கேட்பாங்க, ஐயா விளக்கம் கொடுக்கணும். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில கொலகாரனை கூட மன்னிச்சிருவாங்க, குடிகாரனை லேஸ்ல மன்னிக்க மாட்டாங்கப்பா. ஏய் விடுறா, கடந்து நாரட்டும். அம்மா, இதை இப்படியே விடக்கூடாதுமா. இந்த விஷயத்தை போஸ்டர் அடிச்சு பாரியர் பாரியர்னு ஊர் முழுக்க ஒட்டணுமா. அண்ணே, எதுக்கு தேவையில்லாத வேலை? நீ என்னம்மா அவனுக்கு சப்போர்ட் பண்ற? அப்படி இல்லைண்ணே. அவங்க பதிலுக்கு போஸ்டர் ஒட்டுனா நம்ம மானமும் சேர்ந்து தானே போகும். அவனுக்கு என்னம்மா போஸ்ட் ஓட்டுவானுங்க? என்னப்பா, நடந்ததெல்லாம் மறந்துருச்சா? என்ன ரேவதி, மயிறு விஷயத்த ஊர் மறந்தாலும் நீ மறக்க மாட்ட போல இருக்கு. ஊர் மறந்தா நல்லதண்ணி, அத நம்மளே மறந்தோம்னா நல்லதே இல்லை. நம்ம மனசுல அது ஞாபகம் இருந்தாதான் இன்னொரு தடவை அந்த தப்பு நடக்கவே நடக்காது. நானும் பாக்குறேன், நீ ஓவரா தான் அந்த குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ரேவதி. அம்மா, நான் ஒன்னும் சப்போர்ட் பண்ணல, பொதுவான நியாயத்தை சொன்னேன். ரேவதி சொல்றது சரிதானே? நாம எப்படி ஒண்ணு பண்ணா அவங்க அப்படி ஒண்ணு பண்ணுவாங்கன்னு சொல்றா, சரிதானே? ஆமாம்மா, அக்கா சொல்றது நியாயம் தான் எனக்கு படுது. ஆமாண்டா, உங்க அக்காக்கு ஒண்ணுன்னா உடனே நீ பாயிர. டாக்டர் அம்மாவை பத்தி சொன்னா உங்க அப்பா பாயிறாரு. வீட்ல நான் எதுவுமே வாயை திறக்க கூடாது. நீ வாயை திறக்காம இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் நல்லதுதான், விடு. ஏய் படி. அரிச்சாமி, பா, எதுக்குடா அந்த லூசு போய் இப்படி ஒரு போட்டோ எடுத்தான்? மனசுல பெரிய ஆஸ்கார் அவார்டு வாங்குறதா நினைப்புப்பா. கண்ணத்தோட கண்ணை ஒட்டி போஸ் கொடுத்துருக்கான் பாருங்கப்பா. பத்திரிக்கைக்காரங்க எல்லாம் விட மாட்டாங்களே. ஆமாப்பா, பப்ளிக்கும் பத்திரிகையும் கேள்வி கேட்கும்ல. ஐயா பதில் சொல்லித்தானே ஆகணும். கலெக்டருக்கு கெட்ட நேரம்டா அரிச்சாமி. ஆமாப்பா, அவன் குடும்பம் ரோட்டுக்கு வர்ற நேரம் நெருங்கிடுச்சுப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கலெக்டருக்கு கெட்ட நேரம்டா அரிச்சாமி. ஆமாப்பா, அவன் குடும்பம் ரோட்டுக்கு வர்ற நேரம் நெருங்கிடுச்சுப்பா. அண்ணே, என்ன இந்த சந்தோஷத்தை நாம கொண்டாடுறோமா? போட்டோவில் இருக்கிற அதே பாட்டில வாங்கி கொண்டாடுவோம்டா. டேய் பாத்துடா, அப்புறம் நாளைக்கு பேப்பர்ல உங்க போட்டோ வந்துட போகுது. பா, அவன் கூட்டத்துல எவனோ ஒரு துரோகி இருக்கான். அவன் தான் இந்த போட்டோவை ரிலீஸ் பண்ணிருக்கான். நம்ம குடும்பம்ப்பா, நமக்கு பிரச்சனை கிடையாதுல்ல. சரிப்பா, நான் கிளம்புறேன். அழகரு, ம், போற வழியில நான் பஜார்ல இறக்கி விட்டு போப்பா. என்னப்பாங்க? நம்ம எதிரியா 4 பேர் கேவலமா பேசுறத கேக்குறப்ப நமக்கு குளுகுளுன்னு இருக்கும்ல, அதுக்கு தான். அது சரி, அப்ப வாங்க. போயிட்டு வாங்க. அண்ணே, ஆ? ஒரு நிமிஷம். என்னம்மா? இந்த போட்டோ எப்படி பேப்பர்ல வந்துச்சு? தெரியலையம்மா. நீதான் அதை பத்திரிக்கைக்கு கொடுத்தேன்னு எனக்கு நல்லா தெரியும். சரி இருக்கட்டும், அதுக்கு என்ன? என் போன் எனக்கு தெரியாம எடுத்து பாத்தியா? இல்லம்மா, அது அண்ணே, எடுத்தியா இல்லையா? ஆமாம்மா எடுத்தேன். உனக்கு இது அசிங்கமா தெரியலையா? ரேவதி, இன்னொரு தடவை என் போனை நீ எடுத்தேன்னு தெரிஞ்சது, அப்புறம் நான் அண்ணனு கூட பார்க்க மாட்டேன். நீ ஏம்மா இப்படி பேசுற? வேற என்ன பேச சொல்ற? தப்பு பண்ணது நீ, குற்ற உணர்ச்சியில தவிக்கிறது நான். ரேவதி, பேசாத, போயிடு. உன்னை நான் எதுவும் தப்பா பேசிடக்கூடாதுன்னு பாக்குறேன். கிளம்பி போயிடு.
பொண்டாட்டியோட தங்கச்சி கூட சொல்லவே வாய் கூசுது. அப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு அடுத்தவங்க மேல எப்படி பழி சொல்ல முடியுது உன்னால? அண்ணனை விட அந்த சக்தி முக்கியமா போயிட்டானா? ஆமா, ஏன்னா அவன் நல்லவன், நீ கெட்டவன். நீ கெட்டவன், ஆனா என்னோட அண்ணன். அதனாலதான் முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்கேன். அவ்வளவுதான், நீ முதல்ல கிளம்பு. நான் குடிக்கல, ஆனா மனசு என்னமோ சரியில்லை தான். நாங்க மட்டும் சந்தோஷமா இருக்கோமா என்ன? சரி, ஏதாவது பண்ணலாம்ல. கொஞ்சம் பொறுமையா இரு சக்தி. நான் உங்களை நம்புறேன், நீங்க சொல்ற எல்லாத்தையும் நம்புறேன். அவமானப்பட்டாலும் அசிங்கப்பட்டாலும் நீங்க என் கூட இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். சாரி சக்தி. குடிச்சியா? இல்லைங்கய்யா, நான் தான் குடிக்கிறது நிப்பாட்டி ரொம்ப நாள் ஆச்சு. உண்மையை சொல்லு சக்தி. ஏன் நான் உங்கள்கிட்ட எப்பயுமே போய் சொல்ல மாட்டேனே. ஊசரி தாங்கய்யா குடித்தான். நான் சும்மா கூட உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் எப்படி உன் கையில் பாட்டில் இருக்கிற மாதிரி, நீ போதையில் இருக்கிற மாதிரி எல்லாம் போட்டோ வந்திருக்கு? ஏப்பா, இந்த மாவட்டம் ஃபோன் பண்ணிட்டே இருக்காருப்பா. நீ ஏன் எடுத்து ஏதாவது பேசு. ஆமா, நீ அங்க இருக்க இங்க இருக்கன்னு எத்தனை வாட்டி சொல்றது? கத்துறாரியா? இந்தா எடுத்து பேசு. ஏய், நீயே பேசுன்றீல்ல. இல்லப்பா. மானம் போதுடா, இப்படி செத்துடலாம் போல இருக்கு. யோ, அப்பெல்லாம் பேசாதியா? டேய், அவமானப்பட்டது கூட பெருசா தெரியலடா. ஆனா ரேவதி போய் வலிக்குதுடா. இல்லையா, அவங்களுக்கு தெரியாம வேற யாராவது ஃபோன். தப்புதான்யா. சத்தி, சத்தி என்ன வந்திருக்காங்க. ஏய், யாரையும் பார்க்க முடியாதுன்னு சொல்ற? இல்லப்பா, அவங்க வந்திருக்காங்க. நீ பேசிட்டு இருப்பா, வெளியில நிக்கிறேன். ஏங்க இப்படி பண்ணீங்க? சக்தி, நீங்க தானே என்ன மூட்டு அவசரத்தில் தூக்கி வச்சது. நீங்களே இப்ப அங்க இருந்து கீழே தள்ளி விட்டீங்க. சக்தி ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. என்னங்க சொல்ல போறீங்க? என்ன சொல்ல போறீங்க? எனக்கு எதுவுமே தெரியாதுண்டா. தயவு செய்து அதை மட்டும் சொல்லிடாதீங்க. இங்க பாருங்க, அந்த போட்டோ என் போன்லயும் உங்க போன்லயும் மட்டும் தான் இருக்கு. அது மட்டும் எப்படி வெளியே போச்சுன்னு எனக்கு தெரியாது மட்டும் சொல்லிடாதீங்க. அது இல்ல சக்தி. இங்க பாருங்க, இது உங்க தப்பு, நீங்க பண்ண தப்பு. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா சொல்லுங்க. ஆமா, ஏன் தப்புதான். ஏங்க ஏன் இப்படி பண்ணீங்க? ஏங்க அன்னைக்கு உங்களை தூக்கிட்டு போய் தாலி கட்டினேன், அன்னைக்கே நீ போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்கலாம்ல. 3 வருஷமா 4 வருஷமா உள்ள இருந்துட்டு வந்திருப்பில்ல. ஏதோ தப்பு பண்ண தண்டனை அடைச்சுன்னு என்னை சேர்த்துக்கிட்டு என் பொழப்ப பார்த்துட்டு போயிருப்பில்ல. அப்படி போயிருந்தா நீங்களும் சந்தோஷமா இருந்திருப்பீங்கல்ல, நானும் நிம்மதியா இருந்திருப்பில்ல. பெரிய பெரிய தப்பு பண்றப்பெல்லாம் மன்னிச்சு ஏத்துக்கிறது, இப்ப தப்பே பண்ணாதப்ப என்னை போட்டு தள்ளிட்டீங்கல்ல. இது நியாயமாங்க? உங்களுக்கு சந்தோஷமாங்க?
நான் அப்படி பண்ணுவேனா சக்தி? பண்ணிட்டீங்களேங்க. ஏங்க கலர் சட்டியை மாட்டிக்கிட்டு சாராய கடை சுத்திட்டு இருந்தப்ப நான் யாருக்குமே பயந்ததும் கிடையாது, யாரை பத்தி கவலைப்பட்டதும் கிடையாது. குடிச்சிட்டு நேரா வீட்டுக்கு போயிருக்கேன். சாமியா நினைக்கிற கையா முன்னாடி தைரியம் முன்னாடி பேசிருக்கேன். ஆனா இன்னைக்கு ஊர்ல எவன் மூஞ்சில் முழிக்க முடியாம பயந்து ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கேன். வீட்டுக்குள்ள இருக்க முடியாம வெளியிலும் போக முடியாம உந்துக்குள்ள உட்காந்துருக்க பெருச்சாலி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏங்க அப்ப நடிச்சா வலிக்காதுன்னு இப்ப அடிக்கிறீங்களா? சொல்லுங்க, என்னால முடியலங்க. செய்யாத தப்புக்கு தண்டனைன்றப்ப ரொம்ப வலிக்குதுங்க. சக்தி, தப்பு நடந்து போச்சு. அதுக்கு நான் காரணம் சொல்ல விரும்பல. தப்பு தப்பு தான். இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லு. உன் ஆத்திரம் தீர்ற வரைக்கும் நான் அடிச்சிரு சக்தி. ஏங்க இது என்னால முடியாது நினைச்சானே இப்படி பண்ண சொல்றீங்க? நடந்த பிரச்சனை கூட எனக்கு வலிக்கலைங்க. ஆனா அதை நீங்க சிந்திக்க நினைக்கிறப்ப தான் எனக்கு ரொம்ப வலிக்குது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நடந்த பிரச்சனை கூட எனக்கு வலிக்கலைங்க. ஆனா அதை நீங்க சிந்திக்க நினைக்கிறப்ப தான் எனக்கு ரொம்ப வலிக்குது. ஏங்க இந்த உலகத்துல பெருசா உங்களை தாங்க நம்பிட்டு இருக்கேன். இதே கையாட சொன்னா கூட தண்டனை உனக்கு கிடைக்கணும்னு நினைப்பாரு. ஆனா வாழ்க்கையில முத நீங்க தாங்க மன்னிப்புன்னு என்னன்னு சொல்லி கொடுத்தீங்க. நான் கும்புறம் சாமிங்க நீங்க. நீங்களே வந்து முதல் ஊத்துனா நான் என்னங்க பண்ண முடியும்? செத்து தானே போக முடியும். எனக்கு வேற வழி தெரியலங்க. சக்தி, இப்படி எல்லாம் பேசாத. நம்புறேன்னு சொல்றியே, நான் இதை பண்ணியிருக்க மாட்டேன்னு உனக்கு நம்பிக்கை இல்லையா? அப்ப யாருங்க இதை பண்ணது? யாருங்க இதை பண்ணா? உங்க போன்ல இந்த போட்டோவா உங்களுக்கு தெரியாம பத்திரிக்கைக்கு அனுப்பிச்சு விட்டது யாரு? அது யாருன்னு சொல்லுங்க, அவங்கள வெட்டுறேன். இதை விட்டுடேன் சக்தி. ஏங்க உங்களுக்கு என்னோட கஷ்டம் புரியலங்க. கீழே இருந்து விழுந்தா கூட வலிக்காதுங்க. என்ன உயரத்துல கொண்டு போய் வச்சுட்டு இப்ப கீழே தள்ளி விட்டீங்கல்ல, நான் அப்படியே சுக்கு நூறா செதறி போய் கிடைக்குங்க. வெள்ளையும் சொல்லாம என்னைய வெளியில நெஞ்ச நிமித்தி போன்னு சொல்லிட்டு இப்ப சேத்த வாரி அடிச்சிட்டீங்கல்ல, இப்ப என் மூஞ்சி எங்க கொண்டு போய் வச்சுக்கிறத? இங்க பாருங்க, ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. என்னதான் பேசினாலும் பழகினாலும் உங்க மனசுல எனக்கு கடைசி இடம் தான். அது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இல்ல சக்தி, அப்படிதாங்க. நம்மளுக்குள்ள அம்முட்டி நடந்ததுக்கு அப்புறமா உங்க அப்பா வந்து வீட்டுக்கு வான்னு சொன்ன உடனே ஒரு வார்த்தை கூட என்கிட்ட எதுவுமே சொல்லாம போயிட்டீங்க. ஏங்க அன்னைக்கு உங்க வீட்டாளுங்க என்னை நாய் அடிச்சு துரத்துற மாதிரி துரத்துனப்ப சும்மா வேடிக்கை தானே பாத்தீங்க? வேணா விட்டுருங்கன்னு ஒரு வார்த்தையோட சொல்லுங்க நீங்க. சக்தி, எனக்கு தெரியுமுங்க, உங்களுக்கு உங்க அண்ணன் தம்பி அம்மா அப்பா அவங்க தான் உங்களுக்கு முக்கியம். அதுக்கப்புறம் மிச்சம் இருந்தா தானே எனக்கு. அப்படி ஒரு இடம் எனக்கு வேணாமுங்க. சக்தி, நான் இங்க பாருங்க, எனக்கு கௌரவம் கொடுத்தது நீங்க தான், அதை இப்ப கெடுத்தது நீங்க தான். நீங்க செஞ்ச எல்லாத்துக்கும் நன்றி.